Hey friends, நீங்கள் பார்த்துருக்க டிவி ரிவ்யூஸ் நான் பிரகாஷ். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவியில் எப்படி ஜியோ டிவியை இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ போட்டுருப்பேன். அதை பார்க்காதவங்க தயவு செய்து போய் பாருங்கள். ஆனால் அதை இன்ஸ்டால் பண்ணியும் சில பேருக்கு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஆஃப்டர் ஜியோ அவங்களோட டேரிஃபை ஹைக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஜியோ டிவி ஆப்பில். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சன் டிவி, விஜய் டிவி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி பார்க்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அவங்க ஜியோ ஃபைபரில் எப்போ இதெல்லாம் அவங்க ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போவே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பைசா வைக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம கொடி பிளேயரில் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணியுமே இது இப்போ ஒர்க் ஆக மாட்டுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமேலாம் கிடையாது. மேக்ஸிமம் இந்த பே பண்ணி யூஸ் பண்ணுற டிவிஸ் எல்லாத்தையுமே அவங்க கட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் ஒன்று சொல்கிறேன். இதுக்கு ஒரு கண்டிஷனும் இருக்குது. இதுக்கு என்ன கண்டிஷனுங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில், அதாவது உங்கள் டிவியில் உள்ள ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஜியோ டிவி ப்ளஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த லோகோவோட இந்த ஆப் வரும். இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் எப்படி நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் லாகின் டீட்டெயில்ஸ் கேட்குமோ அதே மாதிரி லாகின் டீட்டெயில்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக இதில் வந்து ஜியோ நம்பர் தான் கொடுக்கணும். ஸோ உங்கள் ஜியோ நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஜியோ நம்பர் இல்லாமல் இந்த ஆப்பை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஜியோ நம்பர் மீன்ஸ் ஜியோ ஃபைபரில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்போம்ல, அந்த நம்பரை வச்சு தான் பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக உங்கள் மொபைல் நம்பர், அதாவது ஜியோ நம்பர் வச்சு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எரர் தான் வரும். ஸோ இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ் யாராவது ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் இழுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை வாங்கினீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த ஆப்பை லாகின் பண்ணிடலாம். ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் எரர் வரும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏர்டெல் ப்ராட்பேண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க நெட்வொர்க்கும் வெரிஃபை பண்ணுவாங்க ஜியோ சைட்லேருந்து. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, என்னோட மொபைல்லேருந்து ஹாட்ஸ்பாட்டை மட்டும் ஃபஸ்ட் டைம் மட்டும் நான் இனிஷியேட் பண்ணிக்கிட்டேன். ஒன்ஸ் நான் ஹாட்ஸ்பாட்டை ஜியோவில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கண்டென்ட்லாம் ஷோ ஆரம்பிச்சிருச்சு. இந்த கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சன் டிவி, விஜய் டிவி இதெல்லாம் ஒர்க் ஆகலை. நான் ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த விஜய் டிவி, சன் டிவியில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டாக ஆகிட்டாங்க. இப்போது பைசா கட்டினா மட்டும்தான் அதை பார்க்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இல்லைனா நீங்கள் ஜியோ ஃபைபரில் பிளானில் இதை ஆட் ஆன் பண்ணாலே போதும். இப்போ சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் ரிலேட்டிவோ இந்த மாதிரி ஆட் ஆன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட அந்த நம்பர் அவங்க நம்பர்கிட்ட ஓடிபியை வாங்கி நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இதுதான் ஒரே சொல்யூஷன். நீங்கள் ஜியோ நம்பர், அதாவது ஜியோ ஃபைபர் நம்பர் இல்லாமல் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ப்ளஸ் ஜியோ நெட்வொர்க்லையும் இருக்கணும். இப்போது ஏகப்பட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளால் முன்னாடியே யூஸ் பண்ண மாதிரி கொடி ஆப்பில் யூஸ் பண்ண மாதிரி இதில் யூஸ் பண்ண முடியாது. இதுலேயுமே சில அன்பெய்டு ஆப்ஸ், அதாவது அன்பெய்டு டிவிஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கலைஞர் டிவி, ஜெயா டிவி அண்டு பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸ், இந்த மாதிரி அன்பெய்ட் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இந்த சன் டிவி, விஜய் டிவி மாதிரி உள்ள பெய்டு சேனல்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க முடியாது. அதுவுமே நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை ரிலேட்டிவோ இல்லை நீங்களோ ஜியோ ஃபைபரில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேக் ஆட் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லாகின் வச்சு நீங்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு ஜியோவில் வந்து நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் இந்த டேரிஃப் ஹைக் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க அவங்க நெட்வொர்க் ரிலேட்டடாகவே. ஸோ அதனால தான் நம்மளால் கொடி ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணது அந்த ரீசன் தான். எனக்கு ஒர்க் ஆகலை, முன்னாடி ஒர்க் ஆகிட்டு இருந்தது, இப்போ ஒர்க் ஆகலைன்னு சொன்னது. அவங்க ஃப்யூச்சரில் இதை ஏதாவது அப்டேட் பண்ணலாம். இல்லைனா ஃப்யூச்சரில் நம்ம சைடில் ஏதாவது கிராக் பண்ணி ஏதாவது பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் அதில் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சேனல்ஸ் எல்லாமே இந்த ஜியோ ஆப்பில் வருது. கொடி ஆப்லேயுமே சேம் இது வந்துட்டு இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட ரிக்வெஸ்ட் கேட்டுருந்தாங்க, இது வரமாட்டுது என்னென்னு பாருங்கள் அப்படின்னு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். முன்னாடி பார்த்திங்கன்னா கொடி ஆப்புக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு பிளேயர் மூலியமாக தான் ரன் பண்ணுவோம். இப்போ டேரெக்டாகவே ஆப்பாகவே வந்துடுச்சு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் என்னோடய சேனலை நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ நான் ஏதாவது சேனல்ஸில் அப்டேட் பண்ணாலுமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை வந்து ஆன் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.